காலை வணக்கம் மாணவர்களே. வணக்கம் ஐயா. வணக்கம் மாணவர்களே. நம்முடைய பள்ளியில் இன்று நாம் என்ன பாடம் எடுக்கப் போகிறோம் என்று சொன்னால், ஏற்கனவே பனைமரம் பற்றிய வகுப்பு நம்ம நடத்தியுள்ளோம். 4ஆம் வகுப்பு மாணவர்களாகிய நமக்கு பனைமரத்தில் என்னென்ன பயன்கள் கிடைக்கிறது என்பது சம்பந்தமாக நாம் பாடத்தை நடத்தியுள்ளோம். இப்பொழுது உள்ள மாணவர்களுக்கு பனைமரம் பற்றிய விழிப்புணர்வை கொடுப்பதற்காக நான் ஏற்கனவே பனைமர கன்றை உங்களுக்காக எடுத்துக்கொண்டு வந்துள்ளேன். இன்று 40 வயதில் உள்ள இளைஞர்களுக்கு கூட பனைமரம் பற்றிய ஒரு விழிப்புணர்வு இல்லை. இருந்தாலும் 4ஆம் வகுப்பு மாணவர்களாகிய மாணவிகளுக்கு இந்த பனைமரம் பற்றிய பதிவை நம்முடைய தமிழ்நாடு அரசு பாடப்புத்தகத்தில் கொடுத்துள்ளது. அது மிகவும் வரவேற்கத்தக்கது. அதே போன்று அது பாடத்திட்டத்தில் மட்டும்தான் உள்ளதை தவிர நடைமுறையில் இன்னும் அது போதிய ஒரு விழிப்புணர்வு நம்முடைய மாணவ மாணவிகளுக்கு கிடைக்கவில்லை. அதன் அடிப்படையில் நான் ஒரு 3 வருடம் அதை வளர்த்து பனைமர கன்றுகளாக நம்முடைய குழந்தைகளுக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக வந்துள்ளேன். ஸ்ரீமதி ஸ்டூடெண்ட், ஸ்ரீமதி உள்ளேனையா, அந்த மரக்கன்றை எடுத்துட்டு வாங்க. சரிங்க ஐயா. ஐயா, வெரி குட், வெரி குட், வெரி குட். நம்முடைய ஸ்டூடெண்ட் ஸ்ரீமதி அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள், வணக்கன்ற எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓகே, போய் பாருமா. மாணவர்களே, நன்றாக கவனியுங்கள். இப்பொழுது நான் உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன்? பனைமர கன்று எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுதான் நம்முடைய பனைமர கன்று. ஸோ இந்த பனைமரம் வளர்வதற்கு குறைந்தது 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இது பாருங்க, இந்த வேரானது சல்லிவேர். சரிங்களா? சல்லிவேர். இதுதான் நம்முடைய பூமிக்கு அடியில் போய் நிலத்தடி நீரை மேலே உறிஞ்சி கொண்டு வரக்கூடிய தன்மை உள்ளது இந்த வேர் தான். இந்த வேர் நம்மளுடைய பில்டிங் வீடுகள் பக்கத்தில் இருந்தால் கூட நம்முடைய வீட்டுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. இந்த பனைமரத்தின் மூலமாக மற்ற மரங்கள் வைத்து விட்டோம் என்று சொன்னால் என்னாகும்? வீடெல்லாம் இடிஞ்சு போயிடும். அந்த வேர்கள் அப்படியே வீடுகளும் பில்டிங்கெல்லாம் தூக்கிடும். ஆனால் பனைமரம் மட்டும் தூக்காமல் நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு மரம் தான் இந்த பனைமரம். இந்த பனைமரத்தினுடைய வேர் சல்லி வேர் என்று சொல்லுவார்கள். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே. இந்த வேரானது சல்லி வேர். நான் கற்றுக் கொடுப்பது அனைத்தும் நீங்கள் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போயிடக்கூடாது. இது நாளைக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு உதவும், உங்களுடைய குழந்தைகளுக்கு உதவும், மற்றவர்கள் யார் கேள்வி கேட்டாலும் இது உதவும். இந்த மரம் நம்மளுடைய தமிழ்நாட்டின் தேசிய மரம் பனை மரம். சரிங்களா? ஓகே, அது இருக்கட்டும். இதுக்கப்புறம் இதுதான் நமக்கு பனை மரமாக பெருசாக வளர்கிறது. பாருங்க, இந்த ஓலை பாருங்க, நல்லா பாருங்க. இந்த ஓலையில கருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முள்ளு வகையை சார்ந்தது உள்ளது. இந்த பனைமரத்தில் முள்ளு வகையை சார்ந்தது உள்ளது. இதை கைட்டு நம்ம இழுத்தோம் அப்படின்னு சொன்னா கையை அறுத்து ரத்தம் வந்துடும். ஒன்றும் பண்ண முடியாது. இந்த அளவுக்கு பனைமரம் வளரும் பொழுது இந்த பனைமரத்தை ஆடுகளோ மாடுகளோ எந்த ஒரு மிருகமும் இதை சாப்பிட இயலாது. இதை முளைக்க வைக்கும் பொழுது வேணா இந்த இருக்கக்கூடிய பனைக்கிழங்குன்னு சொல்லக்கூடியதை பண்ணி முண்டி எடுத்து சாப்பிடும். அதை தான் நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக பார்க்கணும். இன்றைய சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் பண்டிகைகள் மிகவும் இல்லை, அந்த அளவுக்கு தெரியல. இருந்தாலும் மலைப்பகுதிகளில் உள்ள காட்டுப்பண்டிகள் அதிகமாக இதை சாப்பிடும். ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அப்போ இந்த பனை மரத்துல இருந்து இது எல்லாமே நமக்கு வருகிறது. பாருங்க, இது பனைக்குருத்து. இதுதான் ஒவ்வொரு ஓலையாக
நமக்கு வந்து வரும். இந்த பனை ஓலையில தான் முன்னோர்கள் சங்ககால இலக்கியங்கள்ல இருந்து திருக்குறள்ல இருந்து என்ன எல்லாமே நமக்கு வந்து எழுதியிருக்காங்க. குறிப்பிடத்தக்கதாகும். இந்த பனைமரம் இதுக்கு கீழ் இருந்து மேல் வரக்கூடியதான் பனைமரம். இதனுடைய வயது 125 ஆண்டுகள் உயிரோடு வாழக்கூடியது பனைமரம் மட்டும்தான். வேற எந்த ஒரு மரமும் நம்முடைய நாட்டில் கிடையாது. இன்னைக்கு வந்து இந்தியாவில் பனைமரங்கள் அழிக்கப்பட்டு வருகிறது. அதே போன்று தமிழ்நாட்டில் மிக மிக அழிக்கப்பட்டு வருகிறது பனைமரம். அந்த பனைமரத்தை நாம் தமிழுடைய தேசிய மரத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அனைவரும் அனைத்து இடங்களிலும் தமிழ்நாடு பனை தொழிலாளர் நல வாரியத்தின் மூலமாக விழிப்புணர்வை நாம் வழங்கி வருகிறோம் என்பதை இந்த நேரத்தில் நம்முடைய மாணவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். இந்த பனைமரத்தில் உள்ள இந்த பகுதி வந்து நல்ல கருமையாக கருப்பாக இருக்கும். அந்த மரத்தை வெட்டி தான் நாம் எல்லாம் வீடு கட்டுவதற்கு நாம் பயன்படுத்தினோம் முன்னோர்கள். இந்த பனை ஓலை வந்து வீடு மேய்வதற்கு, ஓகே, இது வீடு வந்து மேய்வதற்கு நாம் வந்து பயன்படுத்தினோம். இந்த மட்டையை பாருங்க, இந்த மட்டையில் வந்து நார் உள்ளது. இந்த நார் இதை எடுத்து தான் நாம் வீடு கட்டுவதற்கும் பெரிய பெரிய கொட்டகைகள் அமைப்பதற்கும் இதை நாம் பயன்படுத்தினோம். அதே போன்று இந்த இடத்தில் தான் நொங்கு காய்க்கும். இதிலிருந்து வரக்கூடிய இடத்திலிருந்து தான் நாம் எல்லாம் பதநீர் எடுப்போம். பதநீர், கல், அப்புறம் வந்து பழம், சரியா, இது போன்ற பொருட்கள் அனைத்தும் பனைமரத்திலிருந்து நாம் எடுக்கின்றோம். பனைமரத்தில் எந்த விதமான ஒரு கழிவும் கிடையாது. அப்படி கழிந்தால் அது விறகாக வருகிறது. அந்த விறகை எடுத்து நாம் சமையல் செய்து உண்போம் என்று சொன்னால் அது அறுசுவை உணவை விட அருமையாக இருக்கும். இன்றெல்லாம் நீங்கள் எல்லாம் கேஸில் பொங்கி தரீங்க, அதே பெரிய கேஸாக மாறுது. அன்று அப்படி இல்லை, சரிங்களா? இதெல்லாமே மாணவர்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்முடைய தாய் தந்தையிட்ட போய் நீங்கள் சொல்லுங்கள் அந்த பனைமரத்தை பற்றிய விழிப்புணர்வு. அவங்களுக்கு நம்மளுடைய தாய் தந்தையரும் இன்னும் தெரியாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. கிராமப்புறங்கள்ல தான் பனைமரத்தை பற்றி தெரிஞ்சிருக்காங்களே தவிர, ஏன்னா சிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த கிராமப்புறங்களில், சிட்டி என்று சொல்லக்கூடிய நகர்ப்புறங்களில் பனைமரம் பற்றியும் பனை ஓலை பற்றியும் எதுவுமே தெரியவில்லை. ஆகவே நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள் இது பனைமரத்தை பற்றிய நம்மளுடைய நன்மைகளை. இப்போ உங்களுக்கு வந்து பனைமரத்தில் உள்ள ஒரு சில கருத்துக்களை வந்து நாங்கள் வந்து சொல்லியிருக்கிறோம். இது சம்பந்தமாக ஒரு இப்பொழுது 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் ஹரிஹர சுதன் அவர்கள் வந்து நம்மளுடைய பிரதமர், பாரத பிரதமர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பாரத பிரதமர் மோடிஜி அவர்களை சந்தித்து விண்வெளியில் விதைப்போம் பனைமர விதையை என்று ஒரு கோரிக்கை வைத்து மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை சந்திப்பதற்காக உண்டான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு நம்முடைய பள்ளி மாணவர்கள், தமிழ்நாட்டு அளவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவரும் அந்த பள்ளி மாணவருக்கு, ஹரிஹரசுதன் என்பவருக்கு ஆதரவு கொடுங்கள். நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் மட்டுமே உலக அளவில் நம்முடைய பனைமரத்தை கொண்டு போக முடியும். பனைமரம் என்பது அதற்கு விதையை மட்டும் வைத்தால் போதும். அந்த இடத்தில் நீர் இருக்குதா இல்லையா என்பதை கண்டறியக்கூடிய ஒரே ஒரு விதை நம்முடைய பனைமர விதை மட்டும்தான். ஆகவே ஹரிஹரசுதன் அவருக்கு நாம் அனைவரும் ஆதரவு கொடுப்போம். தமிழ்நாடு அளவில் உள்ள பள்ளி மாணவர் மாணவிகள் அனைவரும் அந்த பள்ளி மாணவருக்கு ஆதரவு கொடுத்து மோடிஜி அவர்களை சந்திப்பதற்கு நாம் வந்து வழித்துணையாக இருப்போம். இதற்கு நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ஐயா அவர்களையும் சந்தித்து அடுத்த கட்ட வேலைகளை நாம் கொண்டு செல்வதற்காக தயாராக இருக்கிறோம். ஸ்டூடெண்ட், பனைமரம் பற்றிய பாடத்தை பற்றி நான் சொன்னேன், கேட்டீங்களா? ஆமாங்க சார். ஓகே ஓகே. ஸ்டூடெண்ட் அருளரசி, அருளரசி, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீங்க தூங்கிட்டு இருக்கியா? எவ்வளவு நேரம் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன்? சார் எஸ் சார். அப்படிங்க வாங்க. ஏமா அருளரசி சார், இந்த மாதிரி நம்மளோட பனைமரத்தை பற்றி நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு பாடம் எடுத்தேன். நீ கவனிச்சுக்கிட்டு இருந்த, சரியா? கூப்பிட்டேன், ஆனால் என்னெல்லாம் கேட்கல. சரி, அதை விட இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த பனைமரம் பற்றி நான் என்ன பேசினேன் அப்படிங்கிறத
மற்ற மாணவர்களுக்கு நீ வந்து எடுத்து சொல்லு. ஓகேங்க சார். ஓகே சார், இந்த பனைமரத்துல வந்து சல்லி வேரை பத்தி சொல்லியிருக்கீங்க சார். இது வந்து நிலத்தடி நீரை வந்து சேமிச்சு வைக்கும்னு சொல்லியிருக்கிறீங்க. வீட்டு பக்கத்து வீட்டுக்கும் வந்து அதோட வேர் வந்து பாதிக்காதுன்னு சொல்லியிருக்கீங்க சார். அப்புறம் இந்த பார்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்து வீடு கட்டுறதுக்கு உதவுன்னு சொல்லியிருக்கீங்க சார். இதுல வந்து நொங்கு கிடைக்கும், பதனி கிடைக்கும். இந்த இந்த குருத்து இந்த இதுல இருந்து தான் வந்து இந்த இடத்துல இருந்து தான் வந்து பதனியும் நொங்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்கீங்க. இந்த ஓலை வந்து வீடு கட்டுறதுக்கு உதவும்னு சொல்லியிருக்கீங்க சார். இதுல இருந்து வந்த நார், இதுல இருந்து நார் எடுத்து அது வந்து கட்டுறதுக்கு பயன்படும்னு சொல்லியிருக்கீங்க சார். சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி குட். மாணவர்களே, நம்முடைய அருளரசி அவர்கள் உங்களுடன் இருந்து கேட்டதில் திறமையாக அவர்களின் பதிலை சொன்னார்கள். ஸ்டூடெண்ட் ராதா, எஸ் சார். இங்க வாங்க, அப்படியே இருந்துச்சுங்க, வாங்க, நீங்க வாங்க. ராதா சார், இப்போ நம்ம பனைமரம் பற்றி வந்து நம்மளுடைய அருளரசி வந்து சொன்னாங்க. ஆமாங்க சார். சரிங்களா? நீங்கள் ஸ்ரீமதி என்ற ராதா, ஆமாங்க சார். ஓகே, என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து எப்படி நம்மளுடைய தண்ணி இருக்குங்கிறத, பூமியில் தண்ணி இருக்குங்கிறத எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? சார், விண்வெளியிலே தண்ணி இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பனை விதையை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாங்க சார். சூப்பர் சூப்பர், வெரி குட் வெரி குட் வெரி குட். அப்போ விண்வெளியில் வந்து நம்மளுடைய பனை விதையை வந்து கொண்டு போய் நாம் வைத்தோம் என்று சொன்னால் தண்ணி இருக்கா இல்லையா என்பதை ஆய்வு செய்யலாம் என்பதை அருமையாக ஸ்ரீமதி என்ற ராதா அவர்கள் வந்து உணர்த்திருக்கிறார்கள். அவர்களுக்கு, அந்த மாணவிக்கு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிங்க சார். உட்கார். நம்முடைய பனைமரம் பற்றிய கேள்விகளுக்கு மேரி அருளரசி மாணவி அவர்களுக்கும் அதே போன்று ராதா என்ற ஸ்ரீமதி அவர்களுக்கும் தெளிவான முறையில் வந்து பதிலை சொன்னதற்கு நாம் அனைவரும் ஜோரா கைத்தட்டுங்க. உங்கள் வீட்டில் உங்களை தேடி நான் பனைமரம். உங்கள் வீட்டில் உங்களை தேடி நான் பனைமரம். நன்றி, வணக்கம்.